பிறருக்காக வாழணும். அப்பதான் உன் வாழ்க்கை ரொம்ப உயரும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரும். அப்படியெல்லாம் நிறைய பழமொழி இருக்கு. உலக நன்மைக்காக என்னுடைய நோக்கத்தை வைத்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இன்னொரு உயிரை மேல உயர்த்துவதற்காக இருக்கணும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இன்னொருத்தருக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கணும், அவனுக்கு நான் நல்லவனாக இருக்கணும். சார், 4 பேருக்கு நீ நல்லவனாக இருக்கக்கூடாது, 4 பேருக்கு நீ உதவி செய்யற ஆளாக இருக்கணும். இப்போ உங்க பிள்ளை ஒரு விஷயத்தை செய்யும், அது தப்பாக இருக்கும். இப்போ அதை நான் கண்டிப்பது தான் நான் அவனுக்கு செய்யக்கூடிய பொறுப்பான செயல். இப்போ நான் அவன் நல்ல தகப்பன் இல்லை, அவன் என்ன சொல்லுவான், எங்க அப்பா நான் சொல்றதை கேட்கல, எங்க அப்பாவை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். பரவாயில்ல, இப்போ நீங்க நல்ல தகப்பன் இல்லை, ஆனா பொறுப்பான தகப்பன். புரிஞ்சிருச்சுங்களா? அதனுடைய அர்த்தமே அதுதான். நீங்க பொறுப்பானவராக இருக்க வேண்டும். அந்த நோக்கம் உங்களுக்காக இருக்கக்கூடாது. எப்ப நீங்க அந்த மாதிரி செயல் செய்றீங்களே, செய்யறதே ஒரு ஆனந்தமா இருக்கும். எங்கேயோ போயிடுவீங்க, ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க. இது ஏமாளித்தனம் அல்ல, மிகப்பெரிய புத்திசாலி. புத்திசாலியா இருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கணும்.